ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா டாட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டாட் டூவில் ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா வந்து லைன் கமாண்ட். ஸோ லைன் கமாண்டை வந்து நம்ம வந்து மவுஸ் கர்சர் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா ஸோ அது வந்து இப்போ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து எங்கே வேணுமோ ஸோ அதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி என் பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் நம்ம எங்கே வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிட்டு இப்போ சம் லென்த் வந்து 25 mm அப்படிங்கிறப்போ 25 mm கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா ஸோ அந்த 25 mm அந்த லைன் வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ இப்போ அதே லைன்லேருந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா இல்லை அப்போர்ட் டைரக்ஷனில் வேணுமா லோவர் டைரக்ஷனில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம வரையப்போகிற டயக்ராம் பொறுத்து இது பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து கீழே வந்து ஒரு 30 mm வேணும் அப்படிங்கிறப்போ நான் 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா ஸோ 30 mm வந்து அந்த லைன் வந்து ட்ரா ஆகிடும். ஸோ இதுவே வந்து எனக்கு இந்த கமாண்டை விட்டு நான் ரிலீவ் ஆகும் அப்படிங்கிறப்போ நான் எஸ்கேப் பண்ணிக்கிட்டேன்னா இந்த கமாண்ட் விட்டு டோட்டலாக என்னால் வெளியே வந்து முடியும். இதுதான் வந்து லைன் டூல். ஸோ இப்போ வந்து அடுத்த டூல் என்னன்னா வந்து பாலிலைன். ஸோ இந்த பாலிலைனுக்கும் லைனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே இல்லை. இந்த பாலிலைனுங்கிறது லைன் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வரைகிறது வந்து டிஸ்கண்டினியூட் லைனாக தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கர்சர் வச்சு காட்டுறேன். இந்த லைன் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரைஞ்ச லைன் ஒரு செலக்ஷன் ஆகும், நான் செகண்ட் அடுத்து வரைஞ்ச லைன் ஒரு செலக்ட் ஆகும், தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதே இது நான் வந்து பாலிலைன் யூஸ் பண்ணி நான் ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன், என் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன் ஒரு லைனுக்கு, திருப்பி அதே லைன்லேருந்து திருப்பி செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் எஸ்கேப் பண்ணி வரேன். ஸோ இப்போ நான் பாலி லைன் யூஸ் பண்ணி வரைஞ்ச லைனை நான் செலக்ட் பண்ணுறேன்னா நான் வரைஞ்ச லைன் ஃபுல்லாமே கண்டினியூஸ் லைனாக தான் இருக்கும். ஸோ நான் எத்தனை வாட்டி அதில் இது பண்ணி செலக்ட் பண்ணி வரைஞ்சாலுமே நான் பாயிண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சாலுமே அது வந்து ஒரு கண்டினியூஸ் லைனாக தான் வந்து இருக்கும். நான் வந்து லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சது வந்து ஒரு டிஸ்கண்டினியூட் லைனாக தான் இருக்கும் செலக்ட் பண்ணுறப்போ. ஸோ இதுதான் வந்து பாலி லைனுக்கும் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டூல் வந்து சர்க்கிள். இப்போ சர்க்கிளில் வந்து நிறையா சர்க்கிள்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக ட்ரா பண்ணியிருக்கிறதுக்காண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா இப்போ சென்டர் ரேடியஸ் சர்க்கிள்ஸ். இப்போ சென்டர் ரேடியஸ் சர்க்கிள்னா நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறோம், அதுக்கு வந்து அந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் மிட் பாயிண்ட் கொடுத்து என்னால் அந்த ஒரு சர்க்கிளோட ரேடியஸை மட்டும் வச்சு அந்த சர்க்கிளோட ஃபுல் டயா வந்து வரைய முடியும். இப்போ சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து 20 அப்படின்னு எனக்கு வந்து தெரியும்னா ஸோ நான் அந்த 20 நான் ரேடியஸ் செலக்ட் பண்ணுறது மூலிமா அந்த சர்க்கிளை வந்து என்னால் வந்து வரைய முடியும். ஸோ இப்போ வந்து ரேடியஸ் 20 டயா 40க்கு ஒரு சர்க்கிள் வந்து இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் சர்க்கிள். ஸோ இதை வந்து டெலிட் பண்ணுறதுக்கு நான் அதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு அடுத்த சர்க்கிள் என்ன இருக்குன்னா சென்டர் டயாமீட்டர் சர்க்கிள் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சென்டர் டயாமீட்டர் சர்க்கிளுக்கு சர்க்கிள் கமாண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ கொடுக்குறது வந்து அந்த சென்டர் முன்னாடி நான் போன சர்க்கிளுக்கு என்ன கொடுத்தேன்னா 20ங்கிறது ரேடியஸ். ஸோ இப்போ இதே இது நான் 20ங்கிறது டயாமீட்டர், அதாவது 20ங்கிறது நான் டயாமீட்டர் கொடுத்தேன்னா அதோட ரேடியஸ் 10. ஸோ 20 டயாமீட்டர் தெரியும் அப்படிங்கிறப்போ என்னால் டயாமீட்டருக்கு நான் இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து எவ்வளோனா 20 mm. ஸோ அதே மாதிரி தான் வந்து அடுத்து 2 பாயிண்ட் சர்க்கிள் இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் சர்க்கிள்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வரையும் செகண்ட் பாயிண்ட் நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த லைன்ல வந்து டிஃபைன் ஆயிருக்கலாம். ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட் ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம சர்க்கிள் வரையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சர்க்கிள் செகண்ட் பாயிண்ட் சர்க்கிள். ஸோ 2 பாயிண்ட் வச்சு நம்ம வந்து சர்க்கிள் வரைகிறதுக்கு 2 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ அதே தான் வந்து 3 பாயிண்ட் சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 பாயிண்ட் சர்க்கிளுக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்படி ஒரு லைன் இருக்கு. இப்படி ஒரு லைன் இருக்கு. நான் இப்போ 2 பாயிண்ட் சர்க்கிள் வரையறேன்னா எனக்கு இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வேணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து 2 பாயிண்ட் வந்து இது பண்ணிக்குவேன். இப்போ இதுல வந்து என்ன ஒரு இதுனா எனக்கு நான் வந்து இப்போ இந்த 2 லைனையுமே டச் பண்றப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆஃப்ல இருந்ததுனால எனக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு காட்டல. ஸோ இப்போ நான் இந்த சர்க்கிளை டெலீட் பண்றேன். திருப்பி நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் கீழே இருக்கு சொன்னீங்களா, இதை வந்து F3 அமைக்கியும் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கீழே வந்து கர்சர் மூலியமாவே கிளிக் பண்ணியும் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 பாயிண்ட் சர்க்கிள் கிளிக் பண்றேன். இப்போ நான் லைன் மேல வைக்கிறப்போ எனக்கு அந்த லைனோட எண்ட் பாயிண்ட் வந்து சரியா காட்டுது. ஸோ இதுதான் வந்து இந்த 2 பாயிண்டோட இது. ஸோ இதுவே 3 பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்துல 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்து நோன். ஸோ அப்படிங்கிறப்போ 3 லைன் இப்படி இருக்கு.
ஸோ எனக்கு இந்த 3 லைனை டச் பண்ண, இந்த 3 எண்ட் பாயிண்ட் டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி 3 பாயிண்ட் சர்க்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறது ஃபுல்லாக நான் இது பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். அடுத்த சர்க்கிள் இதில் என்ன இருக்குன்னா டேன்ஜென்ட் ரேடியஸ் சர்க்கிள். ஸோ இப்போ இந்த டேன்ஜென்ட் ரேடியஸ் சர்க்கிள்னா என்னன்னா ஒரு லைனை டச் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து வரைகிறது தான் வந்து டேன்ஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டேன்ஜென்ட் லைனும் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஒரு சர்க்கிளை வந்து டச் பண்ண மாதிரி போற லைன் தான் வந்து டேன்ஜென்ட் லைன். ஸோ இது மாதிரி டேன்ஜென்ட் ரேடியஸ் சர்க்கிள்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு லைன் இப்படி வந்து இருக்கு சம் ஆங்கிள். ஸோ இதுல இப்போ 2 லைன்னா இந்த 2 லைனை டச் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும். அப்படிங்கிறப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த 2 லைனையும் டச் பண்ணிட்டு அதுக்கான ரேடியஸ் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தேன்னா எனக்கு அந்த 2 லைனையும் டச் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ ஏன் இது டச் ஆகலைன்னா நான் வந்து ரேடியஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த லைனை நான் லென்த் பண்றது மூலியமா இந்த சர்க்கிள் வந்து இது கூட டச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்து என்ன இருக்குன்னா டேன் இருக்கு. ஸோ இதுனா வந்து 3 லைனுக்கு இடையில வந்து வரைகிறது. 3 லைனுக்கு இடையில டச் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து வருது. ஸோ 3 லைன் தான் இப்போ எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஸோ இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் வந்து வரைகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த டேன் ரேடியஸ் சர்க்கிள் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த 3 லைனையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆர்க்னா வந்து என்னன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சர்க்கிள்ல ஒரு பகுதி இது மட்டும் வந்து வரைகிறது தான் பேர் வந்து ஆர்க். ஸோ இப்படி ஆர்க்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்க் வந்து நம்மளால இதுல வந்து வரைய முடியும். நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது இந்த 3 பாயிண்ட் ஆர்க். 3 பாயிண்ட் ஆர்க்னா 3 பாயிண்ட் வந்து நம்ம ஆர்க் வரையறதுக்கு டிஃபைன் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்ங்கிறது நம்மளோட இதுபடி ஸோ எந்தெந்த பாயிண்ட் வைக்கணுமோ ஸோ இது தேர்ட் பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதாவது அது பேருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆர்க்கும் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸ்டார்ட் சென்டர் எண்டுனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறோம், திருப்பி சென்டர் பாயிண்ட் கொடுக்குறோம், திருப்பி எண்ட் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிளா ஒரு ஃபுல் சர்க்கிளாவும் நம்மளால கொடுக்க முடியும். பட் நம்ம அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து ஆங்கிள் வச்சு கொடுத்துக்க முடியும். ஸோ இப்படிப்பட்டது தான் வந்து ஆர்க். ஸோ இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொன்றும் வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டார்ட் சென்டர் லென்த், ஸ்டார்ட் அண்ட் ஆங்கிள், இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு வந்து இப்படி இவ்வளவு இது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஒவ்வொரு டயக்ராம் வரைகிறப்போ ஒரு இதுல வந்து சென்டர் பாயிண்ட் தெரியும், ஒரு இதுல வந்து எண்ட் பாயிண்ட் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஆர்க் எடுத்து வரைகிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு ஆர்க்ஸ் டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க டயக்ராமுக்கு ஏற்றப்பல உங்களுக்கு அந்த டைம்ல எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ஆர்க் வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி வரைகிறது தான் வந்து இது இருக்கு. அடுத்த கமாண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே டைப் ரெக்டாங்கிள் தான். ஸோ எண்டு டு எண்ட் ரெக்டாங்கிள். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ரெக்டாங்கிள் நான் சூஸ் பண்றேன். இப்போ சூஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் ஆர் அப்படின்னு வந்து ஒரு கேட்குது. ஸோ அதுல வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஸ்பெசிபிக் கார்னர் பாயிண்ட் ஆர் அந்த கார்னர் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஏரியாவா, டைமென்ஷன்ஸா, ரொட்டேஷனா? நமக்கு வந்து டைமென்ஷன்ஸ் தான் வேணும். ஸோ டைமென்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கேக்குது. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் நான் வந்து ஒரு 20 கொடுத்துட்டேன். அடுத்து அந்த லென்த் ஆஃப் வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கேக்குது. வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்தோடனே எனக்கு வந்து இங்க ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஜூம் பண்ணி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு என்னன்னா நம்ம மவுஸோட சென்டர் ஸ்க்ரோல் பட்டன் இருக்குல்ல, ஸோ ஸ்க்ரோல் நீங்க ரோல் பண்றது மூலமா இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த 20 லென்த்துக்கும் 10 mm வித்துக்கும் ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து மேலே வேணுமா, கீழே வேணுமா, இல்ல லெஃப்ட் சைடு வேணுமா, ரைட் சைடு வேணுமா நம்ம சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ ஓகே கொடுத்தேன். அதாவது லெஃப்ட் பட்டன் நான் மவுஸ் கிளிக் பண்ற மூலியமா ஓகே கொடுக்க முடியும். ஸோ ஓகே கொடுத்தேன்னா அங்க வந்து எனக்கு அந்த 20 mm லென்த்ல 10 mm வித்துல ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிகான். பாலிகான்னா நமக்கு வந்து தெரியும் 4 சைட்ஸ்க்கு மேலே உள்ள எல்லா ஒரு ஷேப்புமே வந்து பாலிகான் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பாலிகான் வந்து இந்த ட்ராட்டோவில் எங்கே இருக்குன்னா நம்ம இந்த ரெக்டாங்கிள் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஆரோ நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து பாலிகான் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பாலிகானை செலக்ட் பண்ண உடனே பாலிகான் ஒரு கீழே வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் அதில் வந்து பாலிகான் என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ், நமக்கு எத்தனை சைட்ஸ் உள்ள பாலிகான் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கேருந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போது ஒரு 6 சைட்ஸு இல்லை 8 சைட்ஸ் உள்ள பாலிகான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன சேர்க்குதுன்னா ஸ்பெசிஃபிக் சென்டர் ஆஃப் த பாலிகான் நமக்கு வந்து
பாலிகானோட சென்டர் என்னன்னு நம்ம தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த ட்ரா ஷீட்டில். ஸோ ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நான் வந்து கர்சரை ஒரு இடத்துல வச்சுட்டு நான் லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் கிளிக் பண்ணோடனே அடுத்து நமக்கு வந்து என்ன கேட்குதுன்னா இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள் வேணுமா, சர்க்கிளுக்கு உள்ளே வச்சு பாலிகான் வேணுமா இல்லை சர்க்கிளுக்கு வெளியில் வச்சு பாலிகான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதில் நான் வந்து இன்ஸ்கிரைப்டு சர்க்கிளே வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பாலிகானோட இது எவ்வளோ அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த சர்க்கிள் கொடுத்துருக்கோம் தெரியுமா. ஸோ இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் கொடுத்ததுனால நான் ஒரு சர்க்கிளோட இது வந்து ரேடியஸ் வந்து 20 கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த சைஸுக்கு எனக்கு வந்து 8 சைட்ஸ் உள்ள பாலிகான் வந்து டிஃபைன் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எலிப்ஸ் பார்ப்போம். எலிப்ஸ்னால் வந்து தெரியும் ஒரு சர்க்கிள் தான், பட் அந்த சர்க்கிள் வந்து சம் டிகிரியில் வந்து இருக்கிறது தான் வந்து எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எலிப்ஸ்னால் வந்து இதில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. சென்டர் ஆக்சிஸ் அண்டு எலிப்ஸாக இருக்குது. ஸோ சென்டர் ஆக்சிஸும் ஆக்சிஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். இந்த சென்டர் ஆக்சிஸ் எலிப்ஸ்னால் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்படி கொடுக்குறது மூலிமா நமக்கு வந்து ஒரு எலிப்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எலிப்ஸ் ஆர்க். எலிப்ட் ஆர்க்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்படி வந்து சர்க்கிள் பகுதி தான் வந்து ஆர்க்கு அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எலிப்ஸில் பகுதி தான் வந்து எலிப்டிக் ஆர்க் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் எலிப்டிக் ஆர்க் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம இது பண்ணுறது மூலிமா எலிப்டிக் ஆர்க் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை செலக்ட் பண்ணி நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து வரைகிறோம் அப்படின்னா, இப்போ நான் லைன் வரைகிறேன் அப்படின்னா இந்த லைனை விட்டு இந்த கமாண்டை விட்டு நான் வந்து இது பண்ணணும் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எஸ்கேப் தான் வந்து அமுக்கணும். ஸோ எஸ்கேப் அமுக்கிட்டோம்னா நம்ம லைன் கமாண்ட்லேருந்து ரிலீவ் ஆயிடும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த டோட்டல் டைலாக் பாக்ஸுமே நம்ம வந்து இப்போது ப்ராக்டிஸ்க்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஷார்ட்கட் கீ வந்து உண்டு. ஸோ இப்போ லைனு அப்படின்னா எல்லுன்னு நம்ம டைப் பண்ணோனாலே லைன் வந்து வந்துடும். ஸோ எல் அமைக்கி என்ட்ரு பண்ணாலே நமக்கு லைன் கமாண்ட் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி பாலி லைன்னா பிஎல் அமைக்கி என்ட்ரு பண்ணினாலே பாலி லைன் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட் கீ வந்து நம்ம வந்து கீபோர்டில் இது பண்ணிக்கணும். ஸோ இப்போ சர்க்கிள் அப்படின்னா சி அமைக்கி என்ட்ரு பண்ணாலே சர்க்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த மேக்ஸிமம் அந்தந்த இதோட ஃபஸ்ட் லெட்டரை நம்ம டைப் பண்ணுறது மூலிமாவே நம்ம அந்த கமாண்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஆர்க்குனா நான் ஏ அமைக்கி என்ட்ரு பண்ணினாலே என்னால் ஆர்க்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த டூல்னால் எதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த சர்க்கிளில் சென்டர் டயமீட்டர் சர்க்கிள் வேணுமா 2 பாயிண்ட் டயமீட்டர் சர்க்கிள் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நம்ம லைன் வந்து எல்லா டைமுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம கர்சரை கொண்டு போய் இந்த டைலாக் பாக்ஸில் அமைக்கி கிளிக் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் கீபோர்டில் எல்லாமே என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு லைன் கமாண்ட் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதை ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணோன்னா நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணேன்னா எரேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த இதை நான் இது பண்ணுறது மூலமா எரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு லைனை விட்டு ஒரு கமாண்ட் விட்டு வெளில வரதுக்கு எஸ்கேப் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நான் அந்த லைனை வரைஞ்சி முடிச்சிட்டேன் அதை விட்டு நான் வெளில வரணும்னா மவுஸ்லேயே நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணி என்ட்ரு அமைக்கிட்டேன்னா அந்த கமாண்ட் விட்டு என்னால் ரிலீவ் ஆக முடியும். ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் நான் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் இது பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்ஸ். ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் டயக்ராம் வரைகிறப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.